பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல மயிலோட அம்மா மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா உங்களால் என் வாழ்க்கையே போயிடும் போல இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக வீட்டில் வேற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டேன். அவரையும் எந்த ஒன்று உண்மையும் சொல்ல விடாமல் தடுத்து வச்சிருக்கு. ஆனால் அவர் என் மேலே இருக்கிற கோவத்தை விட இன்னும் அதிகமாக தான் கோவம் அதிகமாகிடுச்சு. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த வீட்டில் வந்து வாழை வெட்டியாக உட்கார தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை வெட்டியாக உட்கார்ந்தாலையும் பரவாயில்ல, இங்கேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வரப்போகிறேன் நீங்கள் பண்ணுற வேலையால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுரி. அவர் உன்னை காட்டி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவோ காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் நினைக்கல. ஏன்னா அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குடி. அதனால தான் நீ என்ன பொய் சொன்னாலையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. வாயில் ஏதாவது வந்துட போதுமா, நல்லா திட்டி விட்டுருவேன், பேசாமல் இருந்துக்கோ, தயவு செஞ்சு இனிமேல் உன் புருஷனை கடைக்கு வரவிடாது. அவர் கடைக்கு வந்தால் என் மானமே போகுது, திரும்ப நான் வாழ வேட்டி ஆனானா கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இது எல்லாமே சரவணன் வந்து கேட்டுக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமாக நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு வாழ வேட்டியே தான் போக போகிற, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ தயாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.